நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இந்த திருப்பலியில தொடக்கத்துல நாம் பல்வேறு பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி, ஆண்டவரே இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கு பிறகு நாம் இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்வதிலே தவறில்லை. ஆனால் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ, நேரம் எடுத்துக்கொண்டு நாம் அந்த பாவசிங்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக அங்கு சொன்னேன். நீங்கள் நன்மை வாங்காமல் போயிட்டீங்கன்னா எப்படி ஒரு வீட்டிற்கு விருந்திற்கு சென்று விட்டு கை நினைக்காமல் வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி விருந்து என்ற ஒரு எண்ணத்தை இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கிறது. விருந்தினர், விருந்தோம்பல், உபசரிப்பு தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, ஒரு சிறப்பு அம்சம் தமிழ் மரபில் இருக்கிறது அப்படின்னா அது விருந்தோம்பல். விருந்தோம்பல் தொடக்க காலங்களில், முந்தைய காலங்களில் யார் அப்படின்னா முன்பின் அறியாத மக்களை நாம் வரவேற்பது, வீட்டிற்குள்ளாக அழைத்து அவர்களை உபசரிப்பது தான் விருந்தோம்பல் என்பதாக இருந்தது. அதனால தான் கிராமங்களில் பார்த்தால் திண்ணை வீடுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு எந்த வீட்டுக்கு முன்பாக திண்ணை இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய வழிபோக்கர் அங்கு அமர்வார்கள். இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் இல்லை. காட்டு வழி பகுதி, மக்கள் பல தூரம் கடந்து செல்கிற போது மிகவும் களைப்பாக இருப்பார்கள். களைப்பை ஆற்றுவதற்காக நம்மால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறிய இடம் இந்த திண்ணையில் அமர்வார்கள், தண்ணி கொடுப்பாங்க, ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்வார்கள். நண்பார்ந்தவர்களே, முன்பின் அறியாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் விருந்தோம்பலாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எப்படி மாறிவிட்டது? உற்றார் உறவினரை வரவேற்பது, எனக்கு அறிமுகமானவர்களை வரவேற்பது, என் நண்பர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பது, அல்லது நாம் தெரிந்தவர்கள் வீட்டுக்கு செல்வது, உற்றார் உறவினர் வீட்டுக்கு செல்வது, இதுதான் விருந்து அப்படின்னு மாறி போயிடுச்சு. ஆனால் இது விருந்து கிடையாது. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருந்தினுடைய பண்பு மிக மேன்மையானது, மிக உன்னதமானது, மிக நிறைவானது. அது இறையாட்சி பண்புக்கு ஒத்தானது என்றால் அது மிகையல்ல. விண்ணரசுக்கு நம்மை கூட்டி செல்வது இந்த விருந்து நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா நாம் மனதார வாழ்த்து விட்டு செல்வோம் மணமக்களையோ, அங்கே இருக்கக்கூடிய அந்த விழா செல்வங்களையோ. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் இது விண்ணரசின் ஒரு நற்பண்புகளுள் ஒன்று என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசுவை தேடி வந்த மக்கள், கால்நடையாக கூட்டமாக வந்த மக்கள் மீது அவர் பரிவு கொள்கிறார். அந்த பரிவினுடைய வெளிப்பாடாக சீடர்கள் சொல்றாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, இரவு நேரம் வரப்போகிறது, மக்களை எல்லாம் அனுப்பிவிடுங்க, அவங்க போய் எங்கேயாவது உணவு வாங்கி சாப்பிட்டு கொள்ளட்டும். ஆனால் இயேசு சொல்கிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்க. அவர் அளித்தது சாதாரண விருந்து அல்ல, 5000 பேருக்கு ஒரு விருந்து அப்படின்னா மிக மிக தடவுடலாக. அன்பிற்குரியவர்களே, இதே போல ஒரு செய்தியை அதே மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 4000 பேருக்கு ஆண்டவர் விருந்து கொடுப்பதை பார்க்கிறோம். அவர் மிகவும் பரிவிரக்கத்தோடு இந்த விருந்தை ஏற்பாடு செய்கிறார். இந்த திருமண விருந்தை மத்தேயு நற்செய்தி 22ல பாருங்க, விண்ணரசுக்கு ஒப்பிடுகிறார். விண்ணரசின் இயல்புகளுள் ஒன்று எல்லா மனிதரையும் கூட்டி சேர்க்கிற ஒரு இடமாக விருந்து கருதப்படுகிறது. எனவே விருந்துக்கு இயேசு முதன்மையான இடத்தை கொடுத்தார். அவரும் விருந்துக்கு சென்றிருக்கிறார். பரிசேயரின் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருக்கிறார். மார்த்தா மரியா வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருக்கிறார். இப்படி இயேசு செல்லாத இடங்கள் இல்லை. இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை விருந்தின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றும் நமக்கும் இந்த திருப்பலியின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரின் திருவிருந்து என்று அழைக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற விருந்திலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த காலகட்டத்தில் விருந்தோம்பல் இப்படி இருக்கிறது. உண்மையான உள்ளத்தோடு நேசத்தோடு நாம் இந்த விருந்தோம்பலை மேற்கொள்ளுகிறோமா, உபசரிக்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. மார்ச் மாதம் கடைசியில் லீவ் விட்டதுக்கப்புறம் என்னுடைய மறை மாவட்டத்துக்கு போனேன். ஒரு வீடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கு ஒரு பெரியவர், 75 வயது மதிக்கத்தக்கவர், அவருடைய மனைவி சமீபத்தில் அவர் இறந்து காலமானார். தனியாக இருந்தார். ஆனால் நான் போனப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்பா இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், என்னுடைய பேர பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. என்னுடைய பேர பிள்ளைங்க, மருமக, என்னுடைய மகன்
தனி கொடுத்தனம் போயிருக்காங்க. அவங்க லீவுக்காக எங்களுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறாங்க. எங்க வீடு கலகலன்னு இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இப்படி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த மனிதர் ஒரு 2 மாசம் கழிச்சு அதே வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மே மாதம் கடைசியில அவருடைய முகம் வாடி இருந்தது. ஏன், காரணம் என்ன அப்படின்னு கேட்டதற்கு, அன்பிற்குரியவர்களே, அவர் சொன்னது தூக்கி வாரி போட்டு, 2 மாசம் என் பிள்ளைங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க இங்க இருந்தாங்க, ஆனா ஒரு வரி கூட என்று பேசல. அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய பேர பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுக்கிட்டு சோபாவில் படுத்துக்கிறாங்க அல்லது பெட்ல படுத்துக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பேசுவதற்கான நேரத்தை கொடுப்பதே கிடையாது. வந்தாங்க, விருந்தாளியே வந்தாங்க, இங்கு தங்குவதற்காக வந்தாங்க, தங்கினார்கள். ஆனால் ஏன் தங்கினார்கள், எதற்கு தங்கினார்கள், என்ன நடந்தது ஒன்றுமே தெரியல என்று மிகவும் மனம் உடைந்தவராக. எந்த அளவுக்கு அப்படின்னா, மருமக வந்தவங்க வீட்டுக்கு வரும்போதே அரிசி, பருப்பு, எண்ணெய், தேவையான காய்கறி, சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த வீட்டில் எதுவுமே இல்லாதது போல நடந்து கொண்டார். மிகவும் மனம் கனத்தது, வலித்தது அப்படின்னு அவர் சொல்லுகிற போது, அன்பார்ந்தவர்களே, இன்றைய யதார்த்தமான நிலை இதுதான். மனதில் ஒன்று வைத்து வெளியில விருந்தை படைப்பது போல படைக்கிறோமானால் உண்மையான விருந்து என்பது என்ன, உண்மையான விருந்தோம்பல் என்பது என்ன, உண்மையான உபசரிப்பு என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, விவிலியம் சொல்லிக் கொடுக்கிறது. தமிழ் மண்ணிலே பிறந்த நமக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த விருந்தோம்பலின் பண்பு இல்லை அப்படின்னா நாம் இறையாட்சிக்குள் கடந்து செல்வதற்கான முகாந்திரமின் இடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. இயேசுடைய விருந்திலே பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சாத்தியம் குறை நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி, விருந்தோம்பலுக்கு முதன்மையான இடத்தை கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தோடு இந்த விருந்திலே நாம் பங்கெடுக்கிறேன்? ஒன்று, விருந்து நான் கொடுப்பவராக இருக்கலாம் அல்லது விருந்தை பெறுபவராக இருக்கலாம். 2 பேரிடமும் இருக்கக்கூடிய அந்த மனோபாவம் மிகவும் மேன்மையானது, மதிக்கத்தக்கது. அதை உண்மையான உள்ளுணர்வோடு பெற்றுக்கொள்கிறோமா என்பதற்கு அருமையான உதாரணம் ஆபிரகாம், மார்த்தா. நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய குலமுதுவர் ஆபிரகாம், நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம், நம்பிக்கையின் மக்களாக அமர்ந்திருக்கிற நாமும் கூட இந்த குலமுதுவரை போல விருந்தோம்பலிலே மிகவும் மேன்மை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவை இன்றைக்கு ஆபிரகாமின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதிகாரம் 18 அவர் மம்ரே என்ற இடத்துல அந்த கர்வாலி மரத்தடியில அமர்ந்திருக்கிறார். அப்படி வீட்டு அருகில தூரத்தில் பார்க்கிற ஒரு 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர் எப்படி அந்த மனிதர்களை மனிதர்களாக மட்டுமே பார்த்தார், கடவுள் என்று தெரியாது, கடவுளை தேடி வருகிறார் என்று தெரியாது. ஆனால் அந்த மனிதர்களை தேடி நாடி ஓடி செல்லுகிறார். அவருடைய கால்களை பற்றி, என்னுடைய அடியார்கள் என்னுடைய வீட்டில் நீங்கள் உணவருந்தி செல்ல வேண்டும் என்று மிகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறார். தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். அவர் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் அருமையான பிள்ளைகளாக வாசிக்க கேட்கும். அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட காரியங்களை, தன்னிருந்த மேன்மையான காரியங்களை அவர் படைக்க ஆசைப்பட்டார். இளங்கன்றை கொண்டு வந்து அடிக்கிறார், வெண்ணெய் பாலாடை கட்டி என்று விதவிதமான சமைத்து அந்த மனிதர்களுக்கு உணவு படைப்பதை பார்க்கிறோம். தன்னிடம் இருப்பதை கொடுப்பதிலே அவர் நிறைவு கொண்ட ஒரு மனிதர். இந்த விருந்துல உண்மையாக நான் என்னை உடைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னை தியாகம் செய்ய முன்வர வேண்டும், நான் கொடுக்க முன்வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் இந்த உண்மையான உள்ளுணர்வில் இருந்து நாம் படைக்கிறோம், நாம் விருந்தை படைக்கிறோம் என்பது அர்த்தம். அப்படி இல்லை என்றால் அந்த விருந்தே அல்ல, வெறுமனே கடமைக்காக ஏதோ நான் பிறந்து விட்டேன், இந்த குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்ற ஒரு உறவு மேலோட்டமான நிலையில் இருப்பதனுடைய வெளி அடையாளமாகத்தான் இன்று இருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் மனநிலை நம்மில் இருக்கிறதா? பெரும்பாலான பேர் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஆபிரகாம் ஓடோடி கவனித்தார், மனிதர்கள் என்று கவனித்தார். ஆனால் கடவுள் என்று அறியாது கவனித்து கொண்டார். கடவுளாக தெரிந்திருந்தால் நிச்சயமாக இதைவிட மேன்மையாக அவர் கவனித்திருப்பார். நீங்கள் உறவினர்களை, நண்பர்களை அல்லது அறிமுகமாகாதவர்களுக்கு உணவு கொடுக்கிற போது அங்கு ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவரின் பிரசன்னம் அவர்கள் இருக்கிறது என்று உணர்ந்தால் உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் மிகவும் மேன்மையான விஷயங்களை கொடுப்பேன். ஏதோ இருப்பவற்றிலிருந்து அல்ல,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கொடுக்க முனைவதுதான் இந்த விருந்தினுடைய மேன்மை என்றால் அதற்கு மிகப்பெரிய முன் உதாரணம் ஆபிரகாம். அதற்கு கைமாறாக அவர் பெற்றுக்கொண்டது பிள்ளை பாக்கியம். ஆண்டவர் இந்த கைமாற்றை நிச்சயமாக கொடுப்பார். உண்மையான விருந்தினுடைய நோக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளுக்கு, அவற்றை செயல்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன் ஆசிரை ஆபிரகாமுக்கு கொடுத்ததை போல நமக்கும் கொடுப்பார் என்பது நிதர்சனம். அதுதான் உண்மை. அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள இன்றைய நாள் வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த விருந்து மட்டும் போதுமா? விழுந்து விழுந்து கவனித்தால் போதுமா? அதை செய்தவர் மார்த்தா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதையும் கடந்து அன்பிற்குரியவர்களே, நான் சொன்ன நிகழ்விலே அந்த பெரியவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டாரு, மிகவும் குறைபட்டு கொண்டாரு. பேசுவதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை, என் மனக்குறைகளை கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு அந்த விஷயம் இன்றைக்கு நம் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அது இன்னும் ஆழமாக விருட்சமாக வேறு பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மரியா நல்ல பங்கை தேர்ந்து விட்டார். இயேசு எருசலேம் செல்லுகின்ற நோக்கமாக இருந்தார். எருசலேம் செல்லுகிற போது அவருடைய மனோபாவம் எப்படி இருந்தது என்றால், இயேசு கல்வாரியை நோக்கி போகிறார், சிலுவையை நோக்கி போகிறார், மிகுந்த கனத்த இதயத்தோடு இருக்கிறார். அந்த வழியில தான் இயேசு இந்த மார்த்தா, மரியா, லாசர் வீட்டுக்கு செல்கிறார், நண்பர்களின் வீடுகளுக்கு செல்கிறார். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செல்கிறார், நிம்மதி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செல்கிறார். அதை நிறைவேற்றுகிறார் மரியா. அமர்ந்து ஆண்டவரின் காலடியில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்கிறார். இயேசுவின் அமுத மொழிகளுக்கு செவிமடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாமும் இந்த பண்பை ஆடையாக அணிந்திருக்கிறோமா? என்னுடைய உள்ளத்துல நான் இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறேனா? பிறருக்கு செவிமடுக்கக்கூடிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா என்பதை தியானித்து பார்க்க மரியாவினுடைய இந்த பங்கு நமக்கு அளப்பரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கேட்பதற்கு ஆள் இல்லை, பேச நிறைய பேர் மெனக்கெடுக்கிறார்கள், ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லை. என்னுடைய உள்ளக்கூறலை யார் கேட்பார்? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு யார் மதிப்பளிப்பார்? ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ இந்த வார்த்தைகளின் வழியாக இப்படி நிறைய மாந்தர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இயேசுவுக்கு ஒரு மரியா கிடைத்ததை போல நீங்களும் மரியாவாக மாற ஆசைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படி இருப்பதற்கு பவுலடியாரின் வாழ்வு மிகப்பெரிய உண்மைதான். இயேசுக்காக தன்னையும் முழுமையாக உடைத்து கொடுத்தவர், தன்னையும் முழுமையாக கரைத்து கொண்டவர், தன்னையும் முழுமையாக தாரை வார்த்தி கொண்டவர், தன்னையே முழுமையாக கரைத்து கொண்ட அந்த பவுலடியார் இயேசுவினுடைய துன்பங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைவை நீக்குவதற்கான நான் என்னையே முழுமையாக கையளிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அதுதான் கடவுள் கிறிஸ்து வழியாக எனக்கு கொடுத்த மறைபொருள், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னையே முழுமையாக கையளிக்கிறேன் என்பதை அவர் 2ஆம் வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த விருந்து என்ற ஒரு காரியத்திற்காக தான் நாம் திருப்பலிக்கு வருவோம். வெறுமனே திருப்பலி கொண்டாட்டம் என்பதையும் கடந்து ஆண்டவர் கொடுக்கிற அருமையான விருந்து. இந்த விருந்துல இறை வார்த்தையும் இருக்கிறது, திருவிருந்தும் இருக்கிறது. இவற்றை பெற்றுக்கொள்ளுகிற நாமும் எப்படிப்பட்ட மனநிலையில் வளர வேண்டும்? ஆபிரகாமின் மனநிலையில் வளர வேண்டும். மார்த்தாவின் மனநிலை மட்டும் போதாது, பிறருக்கு செவிமடுக்கக்கூடிய மரியாக்களாக, பவுலடியார்களாக மாற வேண்டும் என்ற சிந்தனையை உள்வாங்குவோம். அப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, நிராகரிக்கிறோமா? எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு